மாம்சத்தில் பிறந்தவன் மாம்சமாக இருக்கிறான், ஆவியில் பிறந்தவன் ஆவியாக இருக்கிறான். இந்த மாம்சத்திற்குரிய காரியமோ ஆவிக்குரிய காரியமோ ஒன்று அது தூரமாக இருக்கு. சரிங்களா? மாம்சத்தில் பிறந்தவன் மாம்சத்திற்குரிய காரியத்திலே சிந்திக்கிறவனாக இருந்தான்னா இந்த ஆவிக்குரிய காரியத்தை அவனால் பார்க்க முடியாது, ஆவி மனுஷனை பார்க்க முடியாது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால், அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற தரிசனங்கள், ஆசீர்வாதங்கள், மேன்மைகள் எல்லாவற்றையும் நம்ம பார்க்கணுன்னா இந்த ஆவி மனுஷனுக்கு யார் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களோ அவர்கள் தான் அற்புதத்தையும் அதிசயத்தையும் பார்க்க முடியும். அதில் சந்தேகமே கிடையாது. அப்போ இந்த ஆவி மனுஷன் தான் முக்கியம். அப்போ ஆத்மா சரீரம் முக்கியம் கிடையாதா? இதுவும் முக்கியம். ஆவி மனுஷன் எந்த அளவுக்கு